இப்போ நம்ம ஃபுட் நோட்ஸ், எண்ட் நோட்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் கொட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரிசர்ச்சில் நம்ம நிறைய புக்ஸ் அண்ட் சைட்ஸை ரெஃபர் பண்ணியிருப்போம். இதையெல்லாம் நம்ம ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம் ரெஃபர் பண்ணது எல்லாத்தையுமே ரிசர்ச்சில் சொல்ல முடியாது. நான் இதெல்லாம் ரெஃபர் பண்ணேன், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்களும் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி ரெஃபரன்சஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக, உங்களோட ரிசர்ச்சை இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண யூஸ் பண்ணப்படுற டெக்னிக் தான் ஃபுட் நோட்ஸ், எண்ட் நோட்ஸ் அண்ட் கொட்டேஷன். நாம் சில நோட்ஸை ரிசர்ச் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ண நினைப்போம். அப்படி நாம் மென்ஷன் பண்ண நினைக்கிற இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை 2 விதமாக டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணலாம். ஒன்று ஃபுட் நோட்ஸ், இன்னொன்று எண்ட் நோட்ஸ். எந்த பேஜில் நோட்ஸ் வேணுமோ அதே பேஜில் கீழே ஃபுட் ஆஃப் த பேஜில் கொடுக்குற நோட்ஸை ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே டோட்டல் ரிசர்ச்சோட எண்ட் பேஜில் கொடுக்குற நோட்ஸை எண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் நோட்ஸ், எண்ட் நோட்ஸ் இது ரெண்டுக்குமே நம்பர் இருக்கும். இதோ இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நாம் நிறைய புக்ஸில் படிச்சிருப்போம், பேராகிராஃபில் வேர்ட் பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு மீனிங் கீழே கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் இல்லை ஒர்க்குக்கு நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்ட் பக்கத்தில் நம்பர், அப்புறம் அதே பேஜில் கீழே அந்த நம்பரை போட்டு அது பக்கத்தில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க நினைக்கிறீங்களோ, என்ன நோட்ஸை எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதணும். அப்படியே அந்த பேஜிலே கீழே எழுதுறத நம்ம ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே அந்த நோட்ஸை நீங்கள் எண்ட் பேஜில் எழுதினீங்க அப்படின்னா அது எண்ட் நோட்ஸ். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க ஃபுட் நோட்ஸ்க்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எண்ட் நோட்ஸில் நம்பர், அதாவது ரோமன் நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க ஃபுட் நோட்ஸ் பாருங்கள், இல்லை எண்ட் நோட்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது மாதிரியான நம்பரை யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுட் நோட்ஸ்க்கு நார்மல் 1 2 3 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அதே போல் எண்ட் நோட்ஸ்க்கு ரோமன் 1 2 3 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுட் நோட்ஸில் பார்க்கணுமா இல்லை எண்ட் நோட்ஸில் பார்க்கணுமா அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்கு. சரி, எதுக்காக இந்த நோட்ஸை எழுதணும், இல்லை எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம நோட்ஸாக எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். சைட் இல்லை புக்கோட ரெஃபரன்ஸை சைட் பண்ணுறதுக்காக, ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நோட்ஸாக கொடுக்கறதுக்காக. ஏன்னா டாக்குமெண்ட்டில் நம்ம நிறைய விஷயங்களை சும்மா எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அதை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஃபர்தராக இது புரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக கீழே நோட்ஸாக நம்ம கொடுக்கறதுக்காக. ஃபுட் நோட்ஸ், எண்ட் நோட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஃபுட் நோட்ஸை ஃபுட் ஆஃப் த பேஜில் எழுதியிருப்போம், அதாவது எல்லா பேஜ்லேயுமே ஃபுட் நோட்ஸ் இருக்கலாம், ஆனால் எண்ட் பேஜில் மட்டும்தான் எண்ட் நோட்ஸ் இருக்க முடியும். ரெண்டாவது, ஃபுட் நோட்ஸை நம்பரில் ஹைலைட் பண்ணுவாங்க, எண்ட் நோட்ஸை ரோமன் நம்பரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபுட் நோட்ஸ் பெரும்பாலும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும், ஆனால் எண்ட் நோட்ஸில் சைட்டேஷன்ஸ், ரெஃபரன்சஸ், பிப்ளியோகிராஃபிஸ் இந்த மாதிரி இருக்கும். சரி, வேர்டில் எப்படி ஃபுட் நோட்ஸ் அண்ட் எண்ட் நோட்ஸ் என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எம்எஸ் வேர்டில் போய் ரெஃபரன்சஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுட் நோட் வேணும்னா இன்சர்ட் ஃபுட் நோட் செலக்ட் பண்ணுங்கள். இதே எண்ட் நோட் வேணும் அப்படின்னா இன்சர்ட் எண்ட் நோட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கொட்டேஷனை பற்றி பார்க்கலாம். முதல்ல எதுக்காக ரிசர்ச்சில் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட ரிசர்ச்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக, மீனிங்கை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக. கொட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸ், உங்கள் தீசிஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரூஃப். அது உங்களோட ஐடியாவுக்கு லாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான கொட்டேஷன்ஸை நாம் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறோம். கொட்டேஷன்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று டைரக்ட் கொட்டேஷன், இன்னொன்று இன்டைரக்ட் கொட்டேஷன்ஸ். டைரக்ட் கொட்டேஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஆத்தர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கோட் பண்ணுறது. இதை நம்ம டபுள் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி எழுதியிருப்போம். ஆனால் இன்டைரக்ட் கொட்டேஷன் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன ஆத்தர் எழுதியிருக்காரோ அதை அப்படியே எழுதாமல் பேரஃப்ரைஸ் பண்ணி நம்ம எழுதுறது. அதாவது ஆத்தர் இதை சொன்னார் அப்படின்னு தட் யூஸ் பண்ணி மீனிங்கை மட்டும் கன்வே பண்ணுற மாதிரி நாம் எழுதுறது. நீங்கள் டைரக்ட் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம், டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டு, இல்லைனா இன்டைரக்ட் கொட்டேஷனை மீனிங்காக மட்டும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் எவிடன்ஸாக எடுத்திருக்கிற கொட்டேஷன் கொஞ்சம் பெரிய கொட்டேஷனாக இருக்குது, அதை நான் எப்படி இவ்வளோ பெருசாக நான் எழுதுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில லைன்ஸை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்பிளில் உள்ளது மாதிரி எலிப்சிஸ் ஆஃப் 3 டாட்ஸ் யூஸ் பண்ணி பார்ட் ஆஃப் த கொட்டேஷனை விட்டுட்டு நீங்கள் எழுதலாம். அதாவது அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார டாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இங்கே சில லைன்ஸ் இல்லை, இது ஸ்கிப் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணுறதுக்கான அர்த்தம் அது.
இப்படி நீங்க ஒரு ஒரு பெரிய கோட்ட வந்து ஷார்டன் பண்ணி எழுதலாம். நீங்க பெரிய கோட்டா இருக்கே, இது எப்படி நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். சில நேரம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்லயே கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஆத்தரே ஒரு கோட்ட வந்து மென்ஷன் பண்ணி அவரோட டெக்ஸ்ட்ல வந்து எழுதியிருப்பாரு. இந்த மாதிரியான கோட்ஸ் உள்ள கொட்டேஷன நீங்க டைரக்ட் கோட்டா முதல்ல யூஸ் பண்ண வேண்டாம். இன்டைரக்ட் கோட்டாவே யூஸ் பண்ணுங்க. ஆனா, உங்க தீசிஸ்க்கு வந்து நீங்க இந்த கொட்டேஷன் உள்ள ஒரு கொட்டேஷன தான் நீங்க எழுதி ஆகணும் அப்படின்றது வந்துச்சுன்னா, இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிற மாதிரி எழுதுங்க. மை ஃபாதர் வாஸ் ஃபாண்ட் ஆஃப் சேயிங் அப்படின்னு ஒரிஜினல் புக்ல டபுள் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. தேர் இஸ் நோ சச் திங் அப்படின்னு. ஆனா, அந்த கோட்ட நம்ம ரிசர்ச்க்கு எடுக்கும்போது, எந்த கோட்ட நாம எடுக்கிறோமோ, அத தான் டபுள் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி எழுதணும். அந்த கொட்டேஷன்ல எது கொட்டேஷன் மார்க்ல எழுதப்பட்டிருக்கோ, அத வந்து நம்ம சிங்கிள் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி எழுதணும். சரி, அடுத்ததா பேரந்தட்டிக்கல் டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். நாம யூஸ் பண்ணுன ரெஃபரன்சஸ், அதாவது இன்ஃபர்மேஷன எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்றது தான் பேரந்தட்டிக்கல் டாக்குமெண்டேஷன். அதாவது எம்எல்ஏவோட ரூல் படி எந்த கொட்டேஷனை நாம யூஸ் பண்றோமோ, அந்த கொட்டேஷனோட எண்டில் ஆத்தரோட லாஸ்ட் நேம் அண்ட் அந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இந்த பர்டிகுலர் கொட்டேஷன் மென்ஷன் ஆகியிருக்கோ அதையும் நாம் எழுதணும். இந்த எக்ஸாம்பிளில் டேலர் அப்படின்னு ஆத்தரோட லாஸ்ட் நேமும் பேஜ் நம்பர் 33 அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி. இப்படி எந்த ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நாம் எண்ட் நோட்டில் ஒர்க் சைட்டடாக எழுதுவோம். அந்த எண்ட் நோட்டில் தான் நாம் என்னென்ன இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். சரி, நீங்கள் ஒரு புக் படிக்கிறீங்க, அதில் வேற ஒரு புக் பற்றி எழுதியிருக்காங்க. அந்த புக்கை நீங்கள் படிக்கலை. ஸோ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் படிக்காத ஒரு புக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா நீங்கள் படிக்கிற ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்காத புக்கில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரிஜினல் சோர்ஸை படிக்கலை, அது உங்களுக்கு அன்னோனாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து பேரந்தட்டிக்கல் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒர்க் சைட்டடில் அப்ரிவேஷனில் QTD அப்படின்னு போட்டு நீங்கள் எந்த புக்கை படிச்சிங்களோ அந்த புக்கை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த புக்கில் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எந்த பேஜ் நம்பரில் இருந்துச்சோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இந்த எக்ஸாம்பிளில் காட்டியிருக்க மாதிரி. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்கலை, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கிறதா இந்த புக்கில் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கிற புக்கில் பேஜ் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணுவீங்க? அதுக்கு பதிலாக, அதாவது பேஜ் நம்பர் இல்லாத கோட்ஸ்க்கு நம்ம பேஜ் நம்பருக்கு பதிலாக பேராகிராஃப் நம்பரை தான் மென்ஷன் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் புக் நேம் அப்புறம் பேராகிராஃப் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கிறது மாதிரி. பேரந்தட்டிக்கல் டாக்குமெண்டேஷன்னா என்ன, அது எப்படி எழுதணும், அப்படி எழுதுறதுக்கு தடையாக இருக்கும்போது, அதாவது சோர்ஸ் உங்களுக்கு தெரியலனா எப்படி எழுதணும், பேஜ் நம்பர் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்லாம் பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக ஆத்தரோட நேமே தெரியல, இல்லை ஆத்தரோட நேமே இல்லாத ஒரு புக்கை நான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஆத்தர் இல்லைனா புக்கோட டைட்டில் அண்ட் பேஜ் நம்பரை எழுதணும். இந்த எக்ஸாம்பிளில் எழுதியிருக்க மாதிரி ஒன்று கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி புக்கோட டைட்டில் எழுதணும், இல்லைனா இட்டாலிக்ஸில் புக்கோட டைட்டில் எழுதி பக்கத்தில் பேஜ் நம்பர் எழுதணும். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.